கனடா USA ட்ரேட் வார் என்ன நடக்கிறது? வணக்கம் நண்பர்களே. இப்போது கனடா மற்றும் USA இடையே வர்த்தக பிரச்சினை மீண்டும் தீவிரமாகி உள்ளது. அமெரிக்கா சில கனடியன் பொருட்களுக்கு 50% வரை இறக்குமதி வரி டெரிஃப் விதித்துள்ளது. ஆகஸ்ட் 22, 2026 முதல் நடைமுறைக்கு வந்த இந்த புதிய வரிகள் சுமார் $20 பில்லியன் மதிப்புள்ள கனேடியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஐ பாதிக்கின்றன. இதற்கு பதிலாக கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அமெரிக்க பொருட்களுக்கு சமமான அளவில் ரீட்லேட்டரி டேரிஃப்ஸ், அதாவது பதிலடி இறக்குமதி வரிகளை விதிக்க முடிவு செய்துள்ளார். இவை செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வர இருக்கின்றன. இப்போது பிரச்சனை மேலும் தீவிரமாகியுள்ளது. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கனடியன் கார்ஸ், ட்ரக்ஸ் மற்றும் ஆட்டோபாட்ஸ் மீது டாரிஃப் ஐ 50% உயர்த்தப் போவதாக ஜனவரி 1, 2027 முதல் எச்சரித்துள்ளார். இதன் தாக்கம் பொதுமக்களுக்கும் இருக்கலாம். கனடியன் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு செலவு அதிகரிக்கலாம். அதேபோல் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வரும் சில பொருட்களின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக கார்ஸ், ஸ்டீல், எலக்ட்ரானிக்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் போன்ற துறைகள் பாதிக்கப்படலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், 50% டாரிஃப் என்றால் அந்த பொருளின் விலை உடனடியாக 50% அதிகரிக்கும் என்று அர்த்தமில்லை. அந்த செலவை கம்பெனி, இம்போர்ட்டர் அல்லது கஸ்டமர் யார் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில்தான் உண்மையான விலை தாக்கம் இருக்கும். கனடா மற்றும் USA இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக மிகவும் நெருக்கமான ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். அதனால் இந்த ட்ரேட் வார் நீண்ட காலம் தொடர்ந்தால் பிசினஸஸ், ஒர்க்கர்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸ் மீது அதிக அழுத்தம் ஏற்படலாம். இந்த ட்ரேட் வார் எங்கு சென்று முடியும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. கனடா USA ட்ரேட் வார் பற்றிய புதிய அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.